ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பறை. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் 2024ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான 50 பாலிட்டி வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற மூலமாக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி பார்ட் 1 வீடியோ மிக முக்கியமான 50 வினாக்கள் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்ட திருத்தம். விடை 42வது சட்ட திருத்தம். முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. இந்தியா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. தவறான இணையை கண்டறிக. விடை 3 மற்றும் 4 மட்டும் தவறு. தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. விடை டார்குண்ட் குழு. உச்ச நீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறும் விதி. விடை சட்டப்பிரிவு 137. கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர். விடை மௌலானா ஆசாத். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக. விடை 2, 4, 1, 3. பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜிவிஆர் ராவ் குழு, LM சிங்வி குழு. நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம். விடை மாநில மறுசீரமைப்பு ஆணையம். கூற்று பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. காரணம் பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும். விடை கூற்று தவறு, காரணம் சரி. பண மசோதா கீழவை அதாவது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ கூற்று தவறு. கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? விடை 97வது திருத்த சட்டம் 2011. குடியுரிமையை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது. விடை விதி 11. இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை பற்றிய விதிகள் 5லிருந்து 11 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. பகுதி 2. அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள் டேஸ் வரையறையாகும். விடை 36லிருந்து 51 வரை. இந்திய அரசியலமைப்பின் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவையாகும். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36லிருந்து 51 வரை உள்ளது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் PR அம்பேத்கர் விவரிக்கிறார்.
எந்த ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது? விடை 2009ஆம் ஆண்டு. இந்திய அரசு 1979ஆம் ஆண்டு இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை நியமித்தது. அதன் தலைவர் யார்? விடை பி மண்டல். பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் ஆணையத்தினை 1979ஆம் ஆண்டு அமைத்தது. இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இரண்டாவது ஆணையமாகும். 1953ஆம் ஆண்டு முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காக்கா காலேர்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. மூன்றாம் பாலினத்தவருக்கு தமிழ்நாட்டில் பின்வருவனவற்றுள் ஓர் உதவி வழங்குவதில்லை. விடை திருமண உதவி. டேஷ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்தது. விடை பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை ஜனவரி 1959. பஞ்சாயத்து ராஜ் பற்றி சரியானவை எது? விடை 1 மற்றும் 3 சரி. விதி 243B கிராம சபைகள் பற்றியது தவறு. ஆர்டிக்கல் 243A தான் கிராம சபைகள் பற்றியது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்திய இரண்டாவது மாநிலம் ஆந்திர பிரதேசம் சரி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்திய முதலாவது மாநிலம் ராஜஸ்தான். LM சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்தது சரி. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் எனும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு? விடை UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஷ் வழங்குகிறது. விடை நிதி ஆணையம். கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? விடை விதி 21A. பொருத்துக. விடை 3412. இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? விடை விதி 110. கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் எது? விடை 97வது சட்ட திருத்தம் 2011ஆம் ஆண்டு. பின் வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு எனும் வார்த்தையை முதலாக பிரபலப்படுத்தியவர்? விடை ஜவஹர்லால் நேரு. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1992. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. விடை பகுதி 6 மத்திய அரசாங்கம். சரியான விடை பகுதி 5 மத்திய அரசாங்கம். கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது? விடை இருமொழி கொள்கை. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தவறான இணையை கண்டறிக. விடை 4வது இணை தவறு.
குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசிடமிருந்து பெறுவதை பற்றி கூறும் அரசமைப்பு சட்ட உறுப்பு. விடை சட்டப்பிரிவு 45. JVP குழு இதனுடன் தொடர்புடையதாகும். விடை மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக. ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிக. விடை 1, 3 மற்றும் 4 மட்டும். சில மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளன. ஈரவை சட்டமன்றம் என்பது சட்டப்பேரவை மற்றும் சட்டமன்ற மேலவை கொண்டதாகும். தற்போது ஈரவை கொண்ட மாநிலங்கள் 6 உள்ளது. அவை மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. 1986இல் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றனர். விடை அமெரிக்க அரசியலமைப்பு. தேர்தல் இயந்திரங்களை பொறுத்தமட்டில் சரியாக பொருந்தாத இணையை கண்டறிக. விடை 3 மற்றும் 4 தவறு. ECI மீன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரியா இருக்கு. CEO மீன்ஸ் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சரியா இருக்கு. DEO மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். ERO மீன்ஸ் எலெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். பொருத்துக. விடை 3, 1, 4, 2. பக்ருதீன் அலி அகமது 5வது குடியரசுத் தலைவர். VV கிரி 4வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் உசேன் 3வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவ ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர். முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது. விடை கேசவானந்த பாரதி வழக்கு. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? விடை நகராட்சி ஆணையர். பொருத்துக. விடை 3, 4, 2, 1. அசாம் சத்ரியா, கர்நாடகா யக்ஷகானம், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, கேரளா கதகளி. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? விடை பஞ்சாப் மற்றும் ஹரியானா. மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும்? விடை டிசம்பர் 10. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? விடை 2004ஆம் ஆண்டு. கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றி சரியான கூற்று எது? விடை 1 மற்றும் 3 மற்றும் சரி. அரசமைப்பில் 10வது அட்டவணையில் கட்சித்தாவல் தடை சட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை எழுதுக. விடை கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்?
விடை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சட்டப்பிரிவு 243B எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது? விடை 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம். 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 இடங்களை ஒதுக்கியுள்ளன? விடை பஞ்சாயத்து மற்றும் நகர சுயாட்சி அமைப்பு. மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது? விடை உத்தரப்பிரதேசம். தமிழ்நாடு மக்களவையில் 39 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மாநிலங்களவையில் 18 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் டேஸ் அன்று கொண்டாடப்படுகிறது? விடை ஜனவரி 25. சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை 1958. பொறுத்துக. விடை 2143. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா, பாராளுமன்ற முறை இங்கிலாந்து, அவசர நிலை அதிகாரம் ஜெர்மனி, அரசு நெறிமுறை கொள்கை அயர்லாந்து. நண்பர்களுக்கான கேள்வி: இந்தியாவில் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.